வேற லெவல் ஃபயருங்க. நிஜமான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ரெட்ரோ படத்தினுடைய காஸ்ட் அண்ட் க்ரூவை வெல்கம் பண்ற நேரம் வந்தாச்சு ராஜு. நாங்க சிங்கத்தை கூண்டுல பார்த்துருக்கோம். சிங்கத்தை பேசிடுறப்பா. இருங்க ஐயப்பா, இதான்டா மாஸ். சூப்பர்ப்பா. இதுதான் அன்பு, இதுதான் பாசம். அண்ட் நிறைய நிறைய நீங்க இன்னும் கைதட்ட வேண்டி இருக்கு, கொண்டாட வேண்டி இருக்கு. பட் லெட்ஸ் ஜஸ்ட் கேரி ஆன் வித் தி ஷோ. அங்க நிகழ்ச்சி ஆரம்பிச்சா மட்டுமே அவர் கடைசியா வந்து பேசுவாரு. அதெல்லாம் நீங்க கேட்டு ரசிக்க முடியும். So thank you for the love. அவருடைய சார்பாக thank you for the love நாங்க சொல்லிக்கிறோம். ஓகே, உங்க மூலமா அந்த யூடியூப்ல இருக்கிற ஹேட்டர்ஸ் கொண்டு சொல்லிக்கலாமா? எங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருப்பவர்களே, அந்த முக்கியமா அந்த ஹேட்டர்ஸ்க்கு நான் ஒன்று சொல்றேன். இந்த மாசு ஒரு துளி கூட குறையும்னு கனவு கூட காணாதீங்க. புதைச்சிருங்க அந்த ஐடியாவை. ஓகே, லெட்ஸ் கோ. சார், ஃபர்ஸ்ட் டைம் சிங்கத்தை நான் காட்டில் பார்த்துருக்கேன், சிங்கத்தை நான் டிவியில் பார்த்துருக்கேன், சிங்கத்தை நான் தியேட்டரில் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நேருக்கு நேர் இப்பதான் சார் பார்க்குறேன். வெல்கம் டு தி ஷோ சார். ஃபர்ஸ்ட் டைமா? இந்த சிங்கத்தை நாங்க டெய்லி ஐபிஎல்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா சின்ன தலை சுரேஷ் ரெய்னாக்கு ரொம்ப பிடித்தமான ஆக்டர் இவர் தான். ஒவ்வொரு ஷோ பண்றதுக்கு முன்னாடி இவருடைய பாடலை எய்தர் அவர் பாடுவாரு, இல்லாட்டி முன்பேவா என் அன்பேவா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ரியல் ரெட்ரோ வைப்ல அவர் தான் இருக்காரு போல. அவரும் சேர்ந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல நம்மளும் எல்லாருமே அந்த ரெட்ரோ வைபுக்குள்ள வந்தாச்சு. and let's get started with the show ladies and gentlemen. இந்த மாதிரி ஒரு அழகான படைப்பை மக்கள் கிட்ட எடுத்துட்டு வராங்க அப்படின்னா இரண்டு தரமான ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்ங்க. ஒன்னு 2D, இன்னொன்னு ஸ்டோன் பெஞ்ச். இரண்டு கைகள் இணைந்தாதான் கை தட்ட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டு சக்சஸ்ஃபுல் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா it will be pure magic. அவங்கள பத்தி ஒரு ஏவி இது உங்களுக்காக. ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது, அளவில்லாத சந்தோஷமாக இருக்குது. ரெட்ரோ ஹீரோ கார்த்திக் சுப்ராஜ், சந்தோஷ் நாராயணன் இவங்க தயாரிப்பில் உருவான இந்த படம் மாபெரும் வெற்றி பெற வேண்டும் என்று முதல்லையே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சூர்யாவுக்கு பதினேழு வயசு. சென்ட் பீட்ஸ் ஸ்கூலில் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தார். இப்போ வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வந்தார், சொந்தக்காரர் தான், ஜோதிடர் வந்தார். ரெண்டு பசங்க ஜாதகத்தை கொடுங்க அப்படின்னாங்க. சூர்யா கார்த்தி ஜாதகத்தை கொடுத்தான். பார்த்துட்டு இந்த பையன் கலைத்துறையில் பெரிய ஆளை வருவான் அப்படின்னாரு. சூர்யாவா கார்த்தியா அப்படின்னேன். இல்லை சார், பெரிய தம்பி தான் அப்படின்னாரு. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் 4 வார்த்தை தானே பேசுவான் அந்த பையன், அவன் கலைத்துறையில் வருவான்னு சொல்கிறீங்க. ஒருவேளை டைரக்டராக வருவானோ கார்த்தி சுப்ராஜ் மாதிரி, இல்லை கேமராமேனை வருவானே, முகத்தை வச்சு பண்ணுற தொழில் அப்படின்னா நடிகராக வர போகிறானா? ஆமாம் சார். யோ நீ லூஸாயா அப்படின்னா. அது மட்டும் இல்லை சார், உங்களை விட நல்ல ஆக்டர்னு பேர் வாங்குவார், உங்களை விட நிறைய அவார்டெல்லாம் வாங்குவார், உங்களோட நிறைய சம்பாதிப்பான்னு சொன்னான். இந்த ஆள் ஏதோ மரம் கண்டு போச்சு போறதுக்கு நீ போங்க சார்ன்ட்டேன். சூர்யா அதை பார்த்துட்டு இருந்துட்டு நான் நடிகனாக போறேன்னா ஐயோ நடிகன் மகன் நடிகனான்னு தலையெழுத்து எனக்கு, அப்படியே எனக்கு ஆசையே இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறம் லயோலா காலேஜ் போய் பிகாம் முடித்தார். முடிச்சுட்டு பிஎன்டின்னு ஒரு கம்பெனியில் போய் பிஎன்டி கம்பெனியில் போய் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறார். வேலை பார்த்துட்டு இருக்கும்போது
நாங்கள் வந்து மலேசியாவில் ஒரு கலை நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம். தமிழ்நாட்டுக்கு எல்லா ஹீரோயினும் போயிருந்தோம். டைரக்டர் வசந்தும் என் கூட வந்தார். நிகழ்ச்சி முடிஞ்சு வரும்போது நிகழ்ச்சி ஒரு நாள் முன்னாடியே வசந்த் மெட்ராஸ் போகணும்னு ஆசைப்பட்டார். மெட்ராஸ் போகும்போது எங்கள் ஃபேமிலி டாக்டர் கூட வந்தவர், அவங்களும் அதே ஃப்ளைட்டில் மெட்ராஸ் வராங்க. சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி, நம்ம ஃபேமிலி டாக்டர் வராருப்பா, நீ ஏர்போர்ட்டு போய் ரிசீவ் பண்ணி வீட்டில் ட்ராப் பண்ணு சொன்னேன். சூர்யா வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காரு. டைரக்டர் வசந்த் அதே ஃப்ளைட்டில் வராரு. சூர்யா பார்த்தாரு, இந்த பையன் யாருங்க அப்படின்னு முதல்ல பார்க்குறாரு. இந்த பையன் யாருங்கன்னாருங்க. சிவகுமாரோட சன்னா. சரின்னு போயிட்டார். 2 நாள் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணார். சார், உங்கள் பையனுக்கு சினிமாவில் நடிக்க ஆசை இருக்கா சார் அப்படின்னாரு. சத்தியமாக ஆசை கிடையாது, சுத்தமாக ஆசை கிடையாது. அதனால ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாருண்ணா. நான் பேசி பார்க்கட்டுமா சார்னாரு. பேசி என்ன பிரயோஜனம், கண்டிப்பாக நடிக்க மாட்டான் அப்படின்னா. இல்லை சார், நான் நேரில் பேசி பார்க்கணும். ஒரு நாள் காலையில் 7 மணிக்கு அவர் கம்பெனி கிளம்புக்கு முன்னாடி வந்தார். 2 பேர்த்தை அறிமுகப்படுத்தி வச்சேன். தம்பி, உனக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஆசை இருக்கா? ஐயோ பயமாக இருக்கு சார். என்ன ஏன் பயம்? 25 வருஷமாக உங்கள் அப்பா சினிமா நடிச்சிட்டு இருக்கிறாரு, அவர் உங்கள் வீட்டிலே இருக்காரு, அவரை பார்த்து பயப்படுங்க நீ? இல்லைங்க, எனக்கு சினிமா பற்றி ஒன்றும் தெரியாது, எங்களுக்கு எதுவுமே தெரியாத பையன்தான் வேணும் அப்படின்னு விட்டாங்க. 3 நாள் யோசனை பண்ணார். ஒரு அட்டம் பண்ணி பார்ப்போம், ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பார்ப்போம், இல்லைன்னா பழையபடி கம்பெனிக்கு வந்துடலாம்னு சொன்னார். மேக்கப் டெஸ்ட்டுக்கு மணிரத்னம் ப்ரொடியூசரு, வசந்த் சார் டைரக்டரு, மேக்கப் டெஸ்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த பையனை. நான் ஃபோன் பண்ணி மணிரத்னகிட்ட பேசினேன். சார், சிவகுமார் பையன்னு நீங்கள் ரொம்ப கற்பனையெல்லாம் பண்ணி எதிர்பார்த்துடாதீங்க. சினிமா பற்றி எதுவுமே அவனுக்கு தெரியாது. அவன் 22 வயசு வரைக்கும் மெட்ராஸ் கூட என் ஷூட்டிங் எதையுமே பார்த்ததில்லை. நல்லா ஞாபகம் வச்சுங்க, மெட்ராஸில் என் ஷூட்டிங் சூர்யா பார்த்ததே கிடையாது. நீங்கள் மேக்கப் டெஸ்ட் பண்ணி பார்த்து ரொம்ப எதிர்பார்த்தேன் சார், உங்கள் பையன் ஏமாற்றிட்டேன் சாரி அப்படின்னு திருப்பி அனுப்பி ரிஜெக்ட் பண்ணிங்கன்னா அவன் லைஃப் வீணாக போய்டு, இப்போவே அனுப்பிடுங்கண்ணே. வி ஹாவ் 200% கான்ஃபிடன்ஸ் இன் ஹிம், வில் டேக் கேர் ஆஃப் ஹிம் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் எடுத்து ஓகே பண்ணிட்டாங்க. நேருக்கு நேர் படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த முதல்ல கேட்டீங்கல்ல, அவள் வருவாளா பாட்டு, அந்த பாட்டு ஷூட் பண்ணியாச்சு. அந்த படத்தை பார்த்து டைரக்டர் ஒரு வார்த்தை சொன்னார், இந்த க்ளோஸ்அப்பில் இருக்கிற சூர்யா கண்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு பெண்கள் தூக்கத்தை தொலைக்கக்கூடிய கண்கள். டேய், இந்த கண்கள் தமிழ்நாட்டு பெண்கள் தூக்கத்தை கலைக்க போகுதுடான்னு சொன்னார். அப்படி சினிமாவையே கனவு கூட நினைக்காத இந்த பையனை ஒரு நடிகனாக்கிய டாக்டர் மணிரத்னம் அவர்களுக்கும் வசந்த் அவர்களுக்கும் பாதம் தொட்டு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 படம் சரியா போல, ஏன்னா அவருக்கு ஒன்றுமே தெரியாது இல்லை. அப்புறம் பாலான்னு ஒரு டைரக்டர் வந்து நந்தான்னு ஒரு படத்தை எடுத்து, டேய் தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த நடிகர் ஒருத்தனை வருவிடான்னு ப்ரூவ் பண்ணார். அந்த பாலாவுக்கு இப்போ நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஹீரோ ஆனுங்கிறதுக்காக ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு 4 மணி நேரம் டான்ஸ் ஆடுவார் வீட்டில். 4 மணி நேரம் நான் பார்த்துருக்கேன். பேர் பாடியில் ஸ்வெட்டு ஒழுகிட்டே இருக்கும். 4 ஹவர்ஸ் நான் ஸ்டாப் டான்ஸ் ஆடுவார், டான்ஸ் கற்றுவங்களுக்காக. அதுக்கப்புறம் சங்கர் மாஸ்டரு, பாண்டியன் மாஸ்டர் கூட்டு அதிகாலை 4 மணிக்கு பீச்சில் போய் குட்டிக்கரணம் போட்டு ஸ்டண்ட்டெல்லாம் கற்றுக்கிட்டுறாரு. என்னுடைய சித்தறிவு கட்டியவரை இங்கே சொல்கிறேன், உடம்ப போட்டு வருத்தி புழிஞ்சு 6 பேக் பண்ணவன் யார் இருக்காங்க? ரொம்ப ஹம்பிளா சொல்றேன், சூர்யாவுக்கு முன்னாடி 6 பேக் பண்ணவங்க தமிழ்நாட்டில் எந்த நடிகர் இருக்கிறான்? இல்ல, அதுக்கு அப்புறம் யாரா பண்ணிருக்காங்களா? கார்த்தி பண்ணிருக்கானா? சார், 6 பேக்னு ஒன்று இருக்கின்றதே எனக்கு அவரை பார்த்து தான் சார் தெரியும். பட் அந்த மாதிரி உடம்ப போட்டு வளர்த்துறது தப்புன்னு அதுக்கப்புறம் இவர் எச்சரிக்கை பண்ணார். இந்த மாதிரியெல்லாம் பண்ணி இப்போ 28 வருஷம் ஆகுது. இவர் ஒரு மகத்தான் நடிகனாக உருவாக்கி அத்தனை டைரக்டர்களுக்கும், கார்த்தி சுப்ராஜ் உட்பட அத்தனை தயாரிப்பாளர்களுக்கும் மனப்பூர்வமான நன்றியை தெரிவிக்கின்றேன்.
இந்த ரெட் ரோஸ் படம் மாபெரும் வெற்றி பெற உங்கள் பேராதரவு வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அப்படியே நீங்க கொஞ்சம் நிக்கணும் அங்க, பிகாஸ் கார்த்திக் சுப்புராஜ் அவர்களுடைய அப்பாக்கும் இந்த ரெட்ரோ படம் ரொம்பவே ஸ்பெஷல். கஜராஜ் சார், உங்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். உங்க வீட்டுல ஒரு நடிகர் இருக்காரா? வாயா வாயா. ஒரு படம் இல்ல சார், இது அவருடைய 100வது படம். ரெட்ரோ அப்படிங்கிறது கஜராஜ் சார்னுடைய 100வது படம். என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, என்ன ஆச்சரியம்னா இவர் 100 படத்தில் நடிச்சாங்க எனக்கு சுத்தமாவே தெரியாது. நான் 20 வருஷமா சினிமாவே பார்க்கல. எனக்கு தெரியாம இந்த அம்மா நடிச்சிருக்கிறாரு. 100 படமா ஆயிடுச்சுன்னா ஷாக்கிங்கா இருக்குயா. செஞ்சுரி போட்டுறாரு சார். 100 படங்களை நடிச்சதுக்காகவும் இப்படி அற்புதமான ஒரு மகனை பெற்று இயக்குநராகிறதுக்காகவும் உங்களுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த பரிசு கொடுக்கின்றேன். கஜராஜ் சார்னுடைய 100வது படம், அதுவும் உங்களுடைய மகனுடைய படம் அப்படிங்கிறது இன்னும் ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட். எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. அனைவருக்கும் வணக்கம். சினிமாவின் லெஜண்ட்ஸ் இங்கே இருக்காங்க. சிவகுமார் சாரும் நாசர் சாருக்கும். அவங்களுக்கு முன்னாடி நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரியல. எனக்கு இந்த மேடையில் இதான் ஃபஸ்ட்டு டைம் எவ்வளோ பெரிய மேடையில் நான் நிற்கிறது. அதற்கு என்னை பெற்ற இறைவனாகிய எங்கள் அம்மா அப்பாவிற்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்க தான் எனக்கு முதல் கடவுள். எங்கள் அம்மா அப்பா தான் எனக்கு முதல் கடவுள். அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து நான் இந்த 100 படம் நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு, முதல் படத்தில் வாய்ப்பு கொடுத்த என் மகன் கார்த்திக் சுப்பராஜுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். முதல் படம் பீஸா, 100வது படம் ரெட்ரோ. ஆமாம், இந்த ரெட்ரோவில் எனக்கு என்ன ஸ்பெஷல்னா, சிவகுமார் சார், என் அன்பு செல்வன் சூர்யா சார், அவர் கூட நடித்தது வந்து உண்மையில் எனக்கு மிகப்பெரிய விஷயம். அவரை பற்றி எல்லாருமே பெருமையாக சொல்லிட்டாங்க. அவர் அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக எத்தனையோ பேர் பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ அவரை மாதிரி வாழணுன்றது எல்லாருடைய விருப்பமாக இருக்கணும். பட் வாழ்வது ரொம்ப கஷ்டம், அவர் மாதிரி வாழ்வது. அவர் கூட நடித்தது எனக்கு மிக பெருமையாக இருக்குது. அவருக்கு வாய்ப்பு கொடுத்த கார்த்திக் சுப்பராஜ் என் பையனுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவர் வந்து எல்லாரையுமே கேர் எடுத்துக்குவார். சூர்யா சார், ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். ஷூட்டிங் அப்போ ஒரு போட் சீனு, அந்த போட் சீனில் வந்து ஜோஜி ஜார்ஜ் அவர் உட்கார்ந்துருக்காரு. காற்றடிக்குது, அந்த அந்தமான் ஐலண்டில் காற்றடிக்குது. அந்த போட் அப்படியே நகழும் போது எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சூர்யா சார் ஓடி போய் அந்த கைத்தை பிடிச்சி இழுக்கிறாரு. அது உண்மையிலே அன்றைக்கி நான் பார்க்கும் பொழுது அவர் எவ்வளோ தூரம் அவர் கோ ஆர்டிஸ்ட்கிட்ட அவங்களுடைய கேர் எடுத்துக்கிறாருன்றதை அன்றைக்கி நான் பார்த்தேன் நான். ஸோ அவருக்கு மிகப்பெரிய நன்றி. அவர் கூட நடித்ததுக்கு நான் மிக பெருமை அடைகிறேன். நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய மீண்டும் ஒரு முறை என்னை படைத்த இறைவனாகிய எங்கள் அம்மா அப்பாவிடம் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதற்கு வாய்ப்பளித்த ப்ரொடியூசர் 2D ப்ரொடியூசர் ராஜசேகர் சாருக்கும், ஸ்டோன் பெஞ்ச் என் மருமகன் கார்த்திகேயனுக்கும், ஆமாம் அவர் மருமகன் தான் அவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. நீங்கள் இப்படி பேசுறது உங்களுடைய 100வது படத்துடைய மொமெண்டம்க்கு நீங்கள் வாங்கி பேசுறது, கார்த்திக் சுப்புராஜ் சார் கீழே உட்காந்து ரசிக்கிறது பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வணக்கம் எல்லாருக்கும். எப்படி இருக்கீங்க? It's actually only my third film in Tamil cinema, but the love that I have always got from the audience, it feels like I've been here forever. This is my second audio launch here. My first ever audio launch in my career was thanks to Tamil cinema. My debut and my birth as an actor was because of Tamil cinema. From Arabic Kuttu Habibo to becoming your Kanima. It's been an absolute honor. I'd like to thank my producers,
2D and Stone Bench, Karthikeyan and Rajshekhar sir. Y'all just made everything so much easier, irrespective of however hard the shoot was. So thank you so much for that. To all the technicians, our DOP, Shreya sir, I don't know where you are, but, oh, there. Thank you for everything. To the team, the costume team, I want to thank all of Karthik sir's ADs. I don't know where you all are seated, but thank you. It's one of the best AD teams I've ever worked with. The passion you all have really helps me, and thank you for painfully taking time for my dubbing in Tamil. So I'm thanking you all for that today. I would also like to thank Santosh Narayan sir. In the teaser, I had no dialogues, but the BGM, the music that you gave me, I felt like every emotion that I was feeling, you conveyed it through that beautiful music. So thank you for being my voice and the soul of this film. I know you're a great music director, but the dance in Kanima, that's how I actually want to dance. To all the artists on this film, Jojo sir, sir, you also sir, even Nasir sir, from Mugudi to now here. Thank you so much. You all have contributed to every single performance and every single emotion. Karthik sir, thank you so much for seeing me as your Rukmani. After the teaser release, everyone said it was a very different puja and it was a very new Pooja Hegde. But I think it takes a very trained eye and a director like you to see that somebody like me could do a role like this. So thank you for giving me this opportunity to play Rukku. And I hope I did justice to Rukmani. It's somewhere I feel like I built this role in my life. I've always wanted to do it, and I think the synergy matched, and I could be your Rukmani. I've been a fan of your work since Jigar Thanda, and it was just a pleasure to be a part of your film. Your dedication to your craft and how you can see beauty in even the most simplest things is something that is really unique, and it has genuinely been one of the most creatively satisfying roles so far as an actor for me. So thank you so much. It was truly like a family atmosphere on set, and that was all thanks to you. So thank you so much. And you've written many gangster films, but I'm hoping that someday maybe it's time for a female gangster. Like I told you before. Female gangster, maybe. But, well, I've put it out there. Thank you. My party. Surya sir. Thank you. It has been an absolute pleasure to work with you. You are so encouraging, and every time you like a shot, you immediately appreciate it, and you're so vocal about what you felt about that shot. Your entire process of working has been so inspiring to me, and thank you so much. Praise sometimes comes rare, but with you, you just are so open with it, and thank you for that. Those expressive eyes. I always say I wish I had your eyes, but thank you for always giving 100% in every single shot. That definitely helped me in my performance, so thank you so much. To the fans,
உங்க ரீல்ஸ் நான் பார்த்தேன். ரொம்ப அழகா இருக்கு. The amount of effort you all put ஒரு சின்ன detail, the sari, the vadyanam, the effort that goes into every single reel. When you all were enjoying, I was enjoying so much. And all I want to say is pinni eduthudinga. அப்பனா பூஜா மேம் நாங்க ஒன்னு கேட்கலாங்களா? அந்த ரீல் இங்க ரீக்ரியேட் பண்ணலாங்களா? இருங்க ஜி, வாங்க இந்த சைடு வாங்க. With Ruku and Pari today over here. First of all அழகா இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பிக் ஹக் உங்களுக்கு நாங்க கொடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ பத்தி ஏதாவது ஒரு சம்பவம், any special memory or incident that happened in the film that you can share with us about Surya? அது முடிச்சிட்டு அதுக்கப்புறம் Surya sir's coffee. Anytime our energy was down, Surya sir would be like, do you want a coffee? There's a special filter coffee that he has. So all the energy came from that. And whenever the energy was down, I'd be like, Surya sir, please. One cup. One coffee. Okay. Next time நாங்க ஆங்கர் பண்றதுக்கு முன்னாடி அந்த one cup. Okay, thank you very much. Okay, ராஜு நீங்க சொன்னது. ஓகே, உங்களோட ரீல்ஸ் எல்லாரும் பண்ணிட்டாங்க, எல்லாரும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்க எல்லாரோட சேர்ந்து அந்த ரீலை நீங்க ஒரு வாட்டி இங்க ரிக்ரியேட் பண்ணா அவங்க எல்லாரும் அந்த ரீல்ல இருப்பாங்க. அந்த ரீலை நான் இங்க இருந்து ஷூட் பண்றேன், நீங்களும் ஃபேன்ஸும் மட்டும் அந்த ரீலை recreate பண்ண போறீங்க. Okay? Great. Yeah, just Kanima on stage. We'll play the music for you. All the fans will get up and dance with you. யாரெல்லாம் ரீல் போட்டிங்களோ, ஓகே, யாரெல்லாம் அந்த சாங் வைப் பண்றீங்களோ எல்லாரும் எந்திரிங்க. இது ஒரு மாஸ் ரீல் மொமெண்ட். உங்க எல்லாரையுமே நாங்க வந்து அப்படியே ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஓப்பனா வைக்கிறோம் அந்த ரீலை. ஓகேயா? எந்திரிங்க. பூஜா ஹெக்டே நம்ம கனிமாவோட சேர்ந்து 5000 பேரும் இந்த ரீலை பண்றோம். ஓகேயா? Can all of you stand up? ஏந்திரிங்க. 2K கிட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எந்திரிப்பீங்க. மாஸ்மா நீங்க, மாஸ் போங்க. இந்த வீடியோ எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் இவங்களுடைய ஷாட்ல இருந்து. ஆல் ரைட், ஓகே. மனுஷன் எனக்கு நிறைய உதவி பண்ணி கொடுத்துருக்கு. தேங்க்யூ. நான் சும்மா பாடல, நமக்கு எல்லாமே சேர்ந்து சந்தோஷ் சாருக்காக பாட போறது. நான் அவரு நம்ம எவ்வளோ நம்ம மூட்ஸ் எல்லாமே எவ்வளோ ஹேண்டில் பண்ணிருக்கு, எவ்வளோ சும்மா பாடல. கண்ணால என் கண்ணோடு போதும் கண்ணாடி பூவே நீ தாண்டி, உன்னோடு நான் உன்னாக வேணும், வேற எதுவும் வேணாண்டி. அடி என்னாடி நீ நெலு கொஞ்சாடுதே, கொஞ்சம் முன்னாடி நான் இப்ப தள்ளாடுதே. கால் போகாதடி நீ விட்டாலுமே, நான் உன்னோடு தாத்தி சொல்லட்டுமே. உனக்குள் புறந்து எனக்குள் வரைக்கும் புறான் பறவே. நாம எல்லாருமே அப்படிதான். இந்த மொமெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் பாடுறது அவ்வளோ நல்லா எனக்கு தெரியும்னா இது எனக்கு மை மெமரி. தேங்க்யூ 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 சார். தேங்க்யூ சார். சூப்பரா இருந்தது. தேங்க்யூ ஜோஜு ஜோஜு சேட்டா. நீங்க பாடுறத பார்க்கும் பொழுது அந்த ரெட்ரோ ஃபீல்ல ஒருத்தங்கள பயங்கரமா லவ் பண்ணிருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது. உங்களுடைய குரல்ல, உங்களுடைய எமோஷன்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சந்தோஷ் நாராயணன் அவர்களுக்கு ஒரு பெரிய 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 கைத்தட்டல் கொடுக்கலாமா? வாட் an ஆல்பம் சந்தோஷ். so beautiful, so beautiful. சொல்லுங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லாரும் வணக்கம். யூஸ்வலி நாங்கள் ஷோஸ் பண்ணுவோம், எங்கள் ஷோஸில் கேப்பே இருக்காது. இந்த செட் பண்ணுறது நடுவில் ஒரு சின்ன பாஸ் எதுவுமே கிடையாது. we are so used to ஒரு நான் ஸ்டாப்பாக அப்படியே போயிட்டே இருக்கோம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கீப் திஸ் நான் ஸ்டாப். நான் சில பேர் இந்த மேடைக்கு வர சொல்கிறது அதெல்லாம் பிளான் பண்ணியிருந்தேன். அவங்களாம் இப்போயே வர சொல்லிட்டு அவங்களாம் லைனப் ஆகட்டும், பின்னாடி கடகடன்னு முடிச்சு ஓடிடுறேன். ஏதோ பர்ஃபார்ம் பண்ணணுன்னா பண்ணலாம், ஐம் ஓகே, சூப்பராக பண்ணலாம். அண்ட் இந்த நேரத்தில் என்னோடய ஸ்பீச், ஃபஸ்ட் என்னுடைய முதல் ஆடியோ லான்ச் ஸ்பீச் இதுதான் நினைக்கிறேன்.
ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாம் வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப 3-4 ஹவர்ஸாக வெயிட் பண்ணுறீங்க. ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் ஓகே. கார்த்திக் சுப்பராஜ் வந்து என்னை பீட்சா அப்போ மீட் பண்ணப்போலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஹவ் டன் ஐ திங்க் 8-9 ஃபிலிம்ஸ் டுகெதர். அவர் எனக்குள்ளேருந்து ஏதோ ஒரு பைத்தியக்காரனை வெளியே கொண்டு வந்து அதை வச்சு ஒரு ஆர்ட் ஃபார்ம் பண்ணுவார். அது வந்து நான் எப்பவுமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். அண்ட் எங்கள் டீம் ஃபுல்லாகவே வந்து கார்த்திக் சுப்பராஜ் அப்படின்னா வேற ஒரு மோடுக்கு போகிறாங்க. அது எப்படி அவர் அந்த ஒரு ப்ரீசெட்டை ரெடி பண்ணுறாருன்னு தெரில எங்ககிட்ட. தேங்க்யூ கார்த்திக். உங்களோட ஆர்ட் ஃபார்ம் இஸ் என்னுடைய பர்சனல் பர்ஸ்பெக்டிவில் வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் ஜோனுக்கும் ஒரு பயங்கர மாஸ் கமர்ஷியல் ஜோனுக்கும் ஒரு பர்ஃபெக்ட் மிட் பாயிண்டில் இருக்குதுன்னு நான் எப்பவுமே ஃபீல் பண்ணுவேன். ஸோ அது when it works for one audience, இன்னொருத்தவங்களுக்கும் அதில் ஒரு டேக்வே பெரிய லெவலில் இருக்கும். அது வந்து எனக்கு இட் ஹஸ் ஆல்வேஸ் ஹெல்ப் மீ என்னுடைய மியூசிக் ஜேர்னிலையும் சரி. அண்ட் இவ்வளோ ஐகானிக்கான மொமெண்ட்ஸ்க்கு மியூசிக் க்ரியேட் பண்ணுறதுனால it helped me a lot. Thank you so much Karthik for all of the movies and retro. Rajshekhar sir, and I think எனக்கு 2 of my best production experiences over 60 films was with 2D and Stone Bench. அது ரொம்ப ரொம்ப ஒரு அபூர்வமான விஷயம். அந்த ரெண்டும் ஒன்றா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ராஜா சார் அண்ட் மச்சான் கார்த்தி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் இந்த இடத்துல அஃப்கோர்ஸ் எஸ் நம்ம ரொம்ப ஒரு ஹம்பிளான சிம்பிளான ஒரு பிக் ஸ்டாரோட கான்வர்சேஷன்ஸ் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நார்மலாக ஒரு விஷயத்தை அவர்கிட்ட சம்டைம்ஸ் நம்ம சில பேர்கிட்ட ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். அப்படி ஒரு ஃபில்டர் எனக்கு சுத்தமாக இல்லாமல் வச்சது வந்து சூர்யா சாருடைய பிக்கெஸ்ட் எனக்கு டேக்வே நான் பார்த்தேன் பர்சனலி. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வித் யூ. ஹோப்ஃபுல்லி இதில் ஏதாவது மியூசிக்னால ஏதாவது உங்களுக்கு இந்த படத்தில் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருந்தால் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ட் நாங்கள் வீட்டிலலாம் பயங்கரமாக ஃபீல் பண்ணி தான் ஒர்க் பண்ணோம். எல்லா பாட்டுமே அப்படி தான் பண்ணோம். பட் அல்டிமேட்லி அது கனெக்ட் ஆச்சுன்னா ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ப்ரிவிலேஜ் டு ஒர்க் வித் யூ. பூஜா ஹெக்டே, இவங்க 2 பேருக்குமே ஒரு விஷயம் ரொம்ப காமனாக இருந்தது. வெரி வெரி சிம்பிள். அவங்க அண்ட் பூஜா ஹெக்டே செட்ஸில் எப்படி அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்களோ அதுலேருந்து ஒரு எலிமெண்ட்டை வந்து கார்த்திக் இந்த படத்தில் கேப்சர் பண்ணியிருக்காரு நான் ஃபீல் பண்ணேன். தட் வாஸ் அமேசிங் டு சி. அண்ட் இந்த தருணத்தில் ஐ ஓவர் 10 years என் கூட நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஐ ப்ராட் ஆல்மோஸ்ட் மை என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச் ராஜா சார் அண்ட் கார்த்திகேயன் ஃபார் லெட்டிங் மீ பிரிங் மை ஹோல் மியூசிக் டீம். அவங்க ப்ளீஸ் நீங்கள் அப்படியே லைன் அப் பண்ணுங்கள். ஐ ஜஸ்ட் சே ஃபியூ தேங்க்ஸ் டு அதர்ஸ் ஆல்சோ. அண்ட் இந்த படத்தில் ஒரு பயங்கரமான இப்போ நான் கண்டுபிடிச்ச ஒரு ஃபேக்ட் இருக்குது. என்னதுன்னா கார்த்திக் சுப்பராஜ் சாரோட அப்பா வந்து இஸ் ஆக்டட் இன் திஸ் ஃபிலிம். சூர்யா சாரோட அப்பா தே போத் லெஜெண்ட்ஸ். இந்த படத்தில் என்னோடய அம்மாவும் பாடியிருக்காங்க த ஒன் சாங்கில். அண்ட் அப்பா தெரியும் உங்களுக்கு, அந்த ஒரு ரீல் போட்டு பயங்கர மாஸ் ஆகிட்டார் அப்பா. தேங்க்யூ அப்பா அம்மா ஃபார் திஸ். அண்ட் என்னோடய மியூசிக் டீம் ப்ளீஸ் வாங்க, வரவே மாட்டாங்க, வாங்க பாஸ் லைன் பண்ணுங்கள், ப்ளீஸ் கம். இந்த டைமில் வந்து இந்த படத்தோட ரைட்டர்ஸ் நான் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ண விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விவேக், ப்ளீஸ் வாங்க விவேக். விவேக் இஸ் அன் அமேசிங் ரைட்டர். ஐ திங்க் இந்த ஜென்ரேஷனோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டர்ஸ். தேங்க்யூ விவேக், செம்ம மேஜிக்கலாக பண்ணீங்க. அண்ட் என்னோடய ஃபேவரட் சாங் ஃப்ரம் த ஆல்பம் வந்து இன்றைக்கி புண்ணியா பர்ஃபார்ம் பண்ண அந்த சாங் தான். ஹோப்ஃபுல்லி அது உங்களுக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அண்ட் தேங்க்யூ அருண் ராஜா காமராஜ் ஃபார் தி அமேசிங் லவ் டீடாக்ஸ் சாங். அவர் இன்றைக்கி வர முடியல, அவர் சார்பாக நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். அண்ட் அர்ஜுன் சசி, this is my friend Arjun Sashi. He has written one song, amazing writer, and in cinema industry ki kondu vandavar ivar dhaan. Thank you so much Arjun for all the memories. He is one of the best writers and he is one of the best rappers I know. Amazing work Arjun. This is an emotional moment for us because என்னோட மியூசிக் நான் வந்து கம்ப்யூட்டர் வந்து SMPS தனியாக இருக்கும், மதர் போர்ட் தனியாக இருக்கும், மானிட்டர் வந்து ஒரு பழைய காலத்து CRT மானிட்டர் இருக்கும். அதில் வந்து ஆன் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஜம்ப் கிளிப் வச்சு கரெக்டாக அந்த CMOS கிட்ட போய் டச் பண்ணால் அந்த ஃபேன் ஓடும்.
அப்படி நான் ஒரு செட்டப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். யாரோ வந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் சேர் கிடையாது, அவங்க தரையில் தான் உட்காந்துக்கணும். நான் வந்து நின்றுட்டு ஒர்க் பண்ணுவேன் டேபிளில். எனக்கு வந்து ஒரு ஆந்திரா மெஸ்லேருந்து ஒருத்தர் ஒரு சேர் டொனேட் பண்ணார். அந்த டைமில் என்னை வந்து ஐடென்டிஃபை பண்ணது அர்ஜுன். அண்ட் இஸ் அன் அமேசிங் ரேப்பர். இந்த படத்தில் கிரேசியான ஒரு ட்ராக் பண்ணியிருக்காரு. அண்ட் சைட் ஏ சைட் பி நம்ம இந்த ஆல்பமை பிரிச்சிருக்கோம். சைட் ஏ ஹேஸ் 6 songs which is released today. Side B will have another 6 songs. எனக்கு வந்து ரெட்ரோவில் ஐ திங்க் I've gone full on crazy. Thank you கார்த்திக் சுப்புராஜ். ப்ளீஸ் அர்ஜுன், தேங்க்யூ ஸோ மச். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இப்போ 21 years ஆச்சு. அண்ட் சந்தோஷ் எப்படின்னு குயிக்காக சொல்கிறேன், நான் துபாய் போய் இப்போ 20 years ஆச்சு. அங்கே ஆஃபீஸில் க்ரோத் மேனேஜராக ஒர்க் பண்ணிருக்கேன் ஏஐ கம்பெனியில். இமெயில் பண்ணிட்டு இருப்பேன், சடனாக கால் வரும், சந்தோஷ் தம்பி என்ன பண்ணிருக்க? நான் சொன்னேன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்டா. சரி, அப்படியே சைடில் போய் நான் உனக்கு மியூசிக் அனுப்பியிருக்கேன், டக்குன்னு லைனில் எழுதி அப்படியே ஐஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிடு, நாளைக்கு ட்ரெய்லர் ரிலீஸு. இப்படி தான் சந்தோஷ் கூப்பிடுவான், இப்படி தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். அண்ட் ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ் ஒர்க் வித் ஜோஜு ஆல்சோ ஃபார் பனி அண்ட் திஸ் ஆல்சோ. தேங்க்யூ. அதாவது அர்ஜுன் வந்து ஹி வாஸ் ஒன் ஆஃப் த லீட்ஸ் இன் பை த பீப்புள் த ஃபிலிம். அதில் வந்து ஜோஜு வந்து ஹி வாஸ் ஜூனியர் ஆர்டிஸ்ட். ஸோ இட்ஸ் அமேசிங் டு see all this happen. And I want to bring on stage Sean Vincent de Paul if he is here. அவர் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கொஞ்சம் சீனில் இருக்காருன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, கூப்பிடுங்க. ஷான் இஸ் an amazing rapper. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவரோட சினிமின் நீயே ஒளி. ஒரு யாழ்ப்பாண தமிழன் ஒரு குளோபல் ஸ்டேஜை வந்து சூப்பராக டேக் ஓவர் பண்ண போகிறாரு. திஸ் கேஸ் கோயிங் டு கோ குளோபல். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பார்க்குறீங்க, எங்கே போகிறாரு மட்டும் பாருங்கள். திஸ் கேஸ் கோயிங் டு டேக் த வேர்ல்ட் ஸ்டேஜ் பை ஸ்டார்ம். He has also written obviously the one song. Thank you so much all of you. Jabba, Punya, Vijay Narayan, so many more, 100 பேர். And Karthik Manika Vaskam, he has அவர் நாங்களாம் இந்த தனியாக மாஸ்க் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. இப்போ ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தே ஹாவ் அ கிரேசி கொயர் பேண்ட். 30 பேர் வச்சு ஒரு பெரிய கொயர் பேண்ட். அது இன்றைக்கி இருக்கிற எலக்ட்ரானிக் மியூசிக் ஏஜில் இட்ஸ் அ லைவ் ஆக்ட். கிரேசியாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க தான் அந்த ஒன் சாங்கில் வந்து தே பர்ஃபார்ம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் இந்த ஸ்பீச்சுக்கு நான் அலோவ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேர் ஸோ மச் மோர் பொட்டென்ஷியல். அம்மா இருக்காங்க, அம்மா இருக்காங்க. அம்மா தேங்க்யூ ஸோ மச். அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் ரெட்ரோவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து கார்த்திக் வந்து நான் எனக்கு பட்டதை எப்பயுமே சொல்லிடுவேன். ஆனால் இந்த படத்தில் வந்து ஐ திங்க் ஒரு காமன் தீம் ஒன்று இருக்குது, அந்த படத்தை பற்றி ரொம்ப பேச வேணும்னு சொல்லி. அதனால் ஐ வில் ஆல்சோ ஹோல்ட் பேக் அ ஃபியூ திங்ஸ் பிகாஸ் நான் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம பண்ண ஒர்க் எல்லாமே கனெக்ட் ஆச்சுன்னா ஐ திங்க் ஒரு பெரிய மேஜிக் க்ரியேட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சாரி. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இங்கே வருகை தந்திருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களால் தான் நாங்கள் எல்லாருமே வந்து மேடை ஏறி பெர்ஃபார்ம் பண்ணணுன்னே ஆசைப்பட்றோம். அந்த நீங்கள் கொடுத்த எனர்ஜி வந்து எக்ஸ்ட்ராடினரி. இட் வாஸ் அமேசிங். ப்ளீஸ் சப்போர்ட் த ஃபில்ம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் அண்ட் நான் ஒரு விஷயம் இங்கே சொல்லணும், எனக்கு தெரியல இது இஃப் திஸ் இஸ் லைவ் ஆன்லைன் வாட் எவர் எனக்கு தெரியல. பட் த அமௌண்ட் ஆஃப் லவ் யூ ஷோட் ஃபார் எவ்ரி ஆக்டர் ஆன் ஸ்க்ரீன் இஸ் அமேசிங். இதே மாதிரி இருந்தால் வில் ஆல் பி ஸோ ஹாப்பி. இந்த ஏவிஸ்லலாம் வரும்போது ஒரு ஆக்டர்ஸ்க்கும் வந்து நீங்கள் ஜென்யூனாக வந்து ஷவர்ட் லவ், அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தட் வாஸ் வெரி பர்சனலி எனக்கு ரொம்ப டச் பண்ணிச்சு. அண்ட் இதுக்கப்புறம் என்னுடைய பயணம் வந்து ஒரு இண்டிபெண்ட் மியூசிக் ஸ்பேஸை நோக்கி போக போகுது. ஐ எம் ஆல்சோ கோயிங் டு டூ அ லாட் ஆஃப் இண்டிபெண்ட் மியூசிக். அதில் இவங்களெல்லாம் நீங்கள் நிறைய பார்ப்பீங்க. ஐம் டூயிங் அ லாட் ஆஃப் ஷோஸ், அப்கமிங் ஷோஸ் லண்டன், ஜெர்மனிலலாம் பர்ஃபார்ம் பண்ண போகிறேன். உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹியூஜ் மியூசிக்கல் வேவ் ஒன்று க்ரியேட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் தமிழ்லேருந்து குளோபலாக. அந்த வேவில் வந்து மோஸ்ட் ஆஃப் தீஸ் பீப்புள் ஆர் கோயிங் டு பி தேர். அண்ட் நீங்கள் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இட் வில் ஹெல்ப் திஸ் மியூசிக் கம்யூனிட்டி இன் அ பிக் வே. அண்ட் தேங்க்யூ ஆல் ஸோ மச். அண்ட் இந்த அகரம் ஃபவுண்டேஷனுக்கு தனியாக நான் வந்து ஒரு ஸ்பீச்சே வச்சுருக்கேன். நான் வந்து தனியாக யூடியூப்பில் போய் ஒன்று போடலாம் அப்படின்னு நினச்சேன் நான். இட் இஸ் அமேசிங் சார். அந்த எஃபர்ட் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு அண்ட் கஷ்டம். அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு ஃபயரில் ஸ்டார்ட் பண்ணுவோம். யூ பீன் ஃபாலோயிங் இட் அப் ஸோ வெல். ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ எம் வெரி இன்ஸ்பயர்ட். ஐ ஆல்சோ வாண்ட் டு டூ சம் ஒர்க் அரௌண்ட் தட். நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அதை பற்றி. தேங்க்யூ ஆல் ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம்.
அண்ட் சச்ச ஒரு செம்ம க்ரௌடாக இருக்குது. த எனர்ஜி ஃபார் த பாஸ்ட் த்ரீ ஹவர்ஸ் சூப்பராக இருக்குது. அண்ட் ரெட்ரோ இஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபில்ம் ஃபார் மீ பர்சனலி. ஏன்னா வந்து நான் வந்து இப்போ எப்படின்னா நம்ம வந்தாலே வந்து ஒரு கேங்ஸ்டர் ஜோனுக்குள்ளேயே படம் பண்ணுன்ற மாதிரி வரல. பட் ஆனால் எனக்கு யூஸ்வலாக ஒரு கிரே ஷேட் ஆஃப் ஹியூமன் அதை ரைட்டிங்கில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து என்னோடய ஃபஸ்ட் ஃபில்ம் பீட்ஸாலேருந்தே அந்த ஹீரோட கேரக்டர்கிட்ட ஒரு அந்த ப்ரொட்டாகனிஸ்ட் நிறைய கேரக்டர்ஸ்ட்டு வந்து கிரே ஷேட் ஆஃப் ஹியூமன். ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தேர் இஸ் நோ பியூர் ஒயிட், தேர் இஸ் நோ பியூர் பிளாக். ஐ திங்க் எவ்ரிபடி ஹியர் இஸ் கிரே. லைக் வந்து எல்லாருமே வந்து ஏதோ ஒரு பக்கத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் சாஞ்சுப்போம். ஸோ அதனால் அந்த மாதிரி கேரக்டர்ஸை எழுதணுன்னு தான் எனக்கு இருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப நாளாக வந்து ஒரு நல்ல ஒரு இன்டென்ஸான லவ் ஸ்டோரி. லைக் இறைவி வந்து இட்ஸ் அபவுட் ரிலேஷன்ஷிப், இட்ஸ் அபவுட் விமன், இட்ஸ் அபவுட் விமன்ஸ் ஃப்ரீடம். வந்து ஒரு பெண்கள் வந்து ஏன் எப்போவுமே வந்து அவங்களோட சுதந்திரத்தை ஒரு ஆண்கிட்ட தேடுறாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்துச்சு. அதை சொல்கிறது தான் இறைவி. பட் ஆனால் வந்து ஒரு ஆக்சுவல் லவ் வந்து எழுதணும். என்னோட கண்ணாடி பூவே சத்யா அவள் நிறையா வாட்டி கேட்பா. ஏன்னா அவளுக்கு வந்து வயலன்ஸ் ரொம்ப பிடிக்காது. ஸோ வந்து ஏன் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி, ஏன்னா வீட்டில் உட்காந்து நாங்கள் ஏதாவது டிவியில் பார்க்கும்போது நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கும்போது நான் வந்து பீக்கி பிளைண்டர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஓடிட்டே இருக்கும். ஸோ அவளுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் யாராவது ஏதாவது சுட்டுகிட்டே இருக்கானுங்க, யாராவது ஒருத்தர் அடிச்சு கொண்டுகிட்டே இருக்கானுங்க, ஏன் இப்படியே பார்க்குற இப்படியே எடுக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பா. ஸோ ஒரு இன்டென்ஸான மட்டும் இல்லை, ஒரு பயங்கர ஒரு ஹார்ட் வார்மிங்கான ஒரு லவ் ஸ்டோரி. பட் வித் டோஸ் ஆஃப் ஆக்ஷனோட ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இந்த ரெட்ரோவோட கதை வந்து நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே எழுதினேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு அது தோணுச்சு. ப்ளஸ் ரெட்ரோ ஹேஸ் அதர் லேயர்ஸ் ஆல்சோ விச் நான் வந்து என்னால் இப்போ ரொம்ப பெருசாக ரிவீல் பண்ண வேணாம். எனக்கு வந்து ஏன் நான் வந்து ரிவீல் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன்னா, ஐ சம்ஹவ் ஃபீல், ஏன்னா நாங்கள் எல்லாருமே லைக் வந்து சூர்யா சார்லேருந்து இந்த செட்டில் ஒர்க் பண்ண ஒரு 400-500 பேரோட கடைசி ஊழியர் வரைக்கும் எல்லாரும் ஒர்க் பண்ணுறது, இது இந்த படத்தில் மட்டும் கிடையாது, இங்கே எடுக்கப்படுற எல்லா சினிமாலையும் எல்லாரும் ஒர்க் பண்ணுறது வந்து எதுக்கு அப்படின்னா, தியேட்டரில் உட்காந்து பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ஒரு ஸ்டோரியை அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி ஒன்று சொல்லணும் அப்படின்றது தான் பண்ணுறோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு முழுசாக தேட்டரில் கொடுக்கணுன்ற ஆசைனால தான் நிறையா நான் ரிவீல் பண்ணல. ஸோ ஒரு ஓப்பன் மைண்ட் செட்டில் ஒரு கதை ஒன்று பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கதை, என்ன கதை அவங்க சொல்கிறாங்கன்றதை கேட்க போகிறோன்ற மைண்ட் செட்டில் போய் தேட்டரில் பாருங்கள். கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த படம் கதை ரொம்ப வருஷமாக இருந்துச்சு எனக்கு. இப்போ என்னோட அந்த ஏவி ப்ளே பண்ணப்போ நீங்கள் ஒரு லைன் போட்டாங்க, யூ டோன்ட் சூஸ் ஆர்ட் சூஸஸ் யூ அப்படின்னு. அதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அதாவது வந்து ஒரு கதை நம்ம ஒரு எழுத்து நம்ம எழுதுகிற எழுத்துக்கு வந்து ஒரு ஆன்மா இருக்கும்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். இட் ஹேஸ் அ சோல். ஸோ அந்த ஆன்மா வந்து அந்த சோல் வந்து இட் வில் பிக் இட்ஸ் பீப்புள். அதை வந்து ஏன்னா கதைகள் வந்து நம்மகிட்ட இருந்து தானே வருது. கதைகள் வந்து ஓவராலாக நம்ம பார்க்குற ஆட்கள்கிட்ட இருந்தும் தான் வருது. ஸோ இந்த பர்டிகுலர் கதை நம்மளுக்கு எப்படி எழுதணும்னு தோணுது, அதை நான் எழுதும்போது வந்து எப்போ அது நடக்குது, அப்போ அதில் எப்படி இந்த ஆக்டர்ஸ் வராங்க அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப வருஷமாக இந்த கதையை என்னால் பண்ண முடியாமல் இருந்துச்சு. பட் லாஸ்ட் இயர் ஆஃப்டர் ஜிகர்தண்டா XX நானும் சூர்யா சாரும் சூர்யா சாருக்கு நான் பெரிய ஃபேன் ஃபார் இஸ் ஆக்டிங் ரைட் ஃப்ரம். ஏன்னா வந்து என்னோட காலேஜ் லைஃப்பில் ஐ திங்க் சூர்யா சாரோட ஃபிலிம்ஸ் வந்து இட் ஹஸ் பீன் ட்ராவலிங். லைக் நான் சொன்ன மாதிரி வந்து எனக்கு மௌனம் பேசியதே பயங்கரமான ஃபேவரட் சார். அது இன்டர்வியூல சொன்ன மாதிரி வந்து எனக்கு காலேஜில் யூஸ்வலாகவே நான் வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் கிட்டத்தட்ட. ஸோ மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் அதிகமாக பொண்ணுங்கிட்டலாம் பேச மாட்டாங்க. ஸோ வந்து பசங்களாம் சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி நாங்கள் இருந்தப்போ மௌனம் பேசியதில் வந்து ஷேர் பண்ண கேரக்டர் வந்து எங்களுக்கு வந்து அப்படியே இப்படி தான்டா நம்ம இருக்கணும் வாழ்க்கையில், காலேஜில் இப்படி தான்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. அப்புறம் காக்க நந்தா அதுலேருந்து பார்க்கும்போது ஆஸ் அ பர்ஃபார்மர், ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஹீஸ் சம்மர் எல்ஸ். இவர் கூட எப்பயாவது ஒர்க் பண்ணுற மாதிரி நாங்கள் நிறையா ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் கூட பேசினோம். பட் அந்த ரெட்ரோ படம் வந்து டக்குன்னு போன வருஷம் அமைஞ்சு அதை வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக நாங்கள் ஷூட் பண்ணி முடித்து அதை பார்க்கும்போது சந்தோஷம் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாருமே அந்த படத்தோட அவுட்புட்டை பார்க்கும்போது somehow I felt this story of retro was waiting for Surya sir, was waiting for Pooja Hegde.
and was waiting for Joju, was waiting for Vidhu and all the artists, and was waiting for Santosh Narayan's music, and was waiting for Shreya's visual. Overall, all the technicians and everyone. So we as a team of Retro, we are actually very happy with the way the film has come out. Definitely, இந்த படம் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த லவ் லாஃப்டர் வார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று, இந்த கேப்ஷன் நான் ஷூட்டிங்க்கு முன்னாடியே எழுதினேன். பட் ஆனால் என்னென்னா சொன்ன மாதிரி ஒரு ஒரு 90 days ஷூட் பிளான் பண்ணோம். ஒரு 82-83 டேஸில் முடிச்சிட்டோம் ஷூட்டை. அண்ட் கண்டினியூஸாக லைக் ஆரம்பித்து ஒரு ஜூனில் ஆரம்பித்தோம். ஐ திங்க் பை செப்டம்பர் எண்ட் வி ஃபினிஷ் த செப்டம்பர் எண்ட் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் வி ஃபினிஷ் த ஹோல் ஷூட். தட்ஸ் அ பிக் டாஸ்க் அண்ட் இட்ஸ் ஆல் த கிரெடிட் கோஸ் டு மை டீம். லைக் எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற லைக் கேமரா டிபார்ட்மெண்ட், ஆர்ட் டிபார்ட்மெண்ட், ப்ரொடக்ஷன் டிசைன்லேருந்து ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு, ஏன்னா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு ஷூட். அப்போ அந்தமானில் ஷூட் பண்ணோம். சொன்ன மாதிரி மான்சூன் மழை நாங்கள் போகிற இடத்துலாம் எங்களை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அந்தமானில் ஷூட் பண்ணிட்டு சரி ஊட்டி ஷெட்யூல் போனால் அங்கே மழைலாம் இருக்காதுன்னு நினச்சோம். பார்த்தா அங்கே நாங்கள் போனப்போ ஒரு பெரிய ஒரு புயல் இதெல்லாம் வந்துச்சு. பட் ஆனால் எவ்ரிடே லைக் ஐ வில் ஜஸ்ட் திங்க் ஓகே, ஏன்னா நம்ம அந்த சீன் பிளான் பண்ணியிருக்க மாட்டோம், இது மலையில் எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்க மாட்டோம். பட் ஆனால் அன்றைக்கி பார்க்கும்போது சரி ஓகே இந்த சீனை நான் மலையில் எடுக்கிற மாதிரி மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா எவ்ரி ஒன் வில் பி ரெடி. லைக் சூர்யா சார்லாம் ஹி வாஸ் ஒரு ஸ்டண்ட்டெல்லாம் திடீர்னு ஒரு ரெயினில் நடக்கிற மாதிரி மாற்றணும். அவரும் பயங்கர ஜாலியாக எக்ஸைட்டாக பண்ணாங்க. ஸோ எவ்ரி ஒன் இந்த டீம் தேங்க்யூ ஸோ மச். மீன் தேங்க்ஸ் சொல்லக்கூடாது, பிகாஸ் வி ஆர் ஆல் ரெப்ரசன்டிங் ரெட்ரோ. ஸோ I would like to call my team of my direction team, like first. Hey, vaada re perla sol. And also, I would like to call Charkesh and Shomidharan. இவங்க ரெண்டு பேரும் என்னோட ஸ்கிரிப்ட் டிஸ்கஷனில் ஒர்க் பண்ணாங்க. And also another person, Suri வந்திருக்காரா? சூரி எங்க இருக்கீங்க? ஆக்டிங் கோச். ஓகே, அவரு. அண்ட் right from I think Stonebench and 2D, Raja sir. I think this is my இது 9th film. I think this is the Stonebenchல பண்ணும்போது அது கிட்டத்தட்ட ஐ மீன் எங்கள் கம்பெனின்றனால இது இல்லை. அண்ட் சன் பிக்சர்ஸில் பண்ணும்போது ஐ வாஸ் லைக் ஸோ கம்ஃபர்டபுள், பிகாஸ் என்ன ஒரு ஸ்கிரிப்ட் வேணுமோ. ஐ திங்க் 2D உங்கள் கூட இந்த படம் பண்ணும்போது தெர் வாஸ் நாட் ஈவன் ஒன் டே ஐ தாட் ஓகே நம்ம ப்ரொடக்ஷனில் இது என்ன சொல்லுவாங்க, இதுக்கு எதுவும் பிரச்சனை வருமானு நான் யோசிச்சதே கிடையாது. ஆல்வேஸ் த ப்ரொடக்ஷன் வாஸ் ஸோ சப்போர்ட்டிவ் அண்ட் எவ்ரி ஒன் வாஸ் ஆன் த சேம் பேஜ், சேம் விஷன். எல்லாருக்குமே எவ்ரி ஒன் வாஸ் ஓனிங் த ஃபில்ம். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் கார்த்தி ஆல்வேஸ், பிகாஸ் XX முடிச்சுட்டு நான் ஏதோ ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸில் ஓகே இந்தியா ஒரு ஃபில்ம் பண்ணலாம் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது கார்த்தி சடனாக சூர்யா சார் வாஸ் ஓகே நம்ம மீட் பண்ணலாம், ஸ்கிரிப்ட் கேட்கலான்னு சொன்னப்போ போய் அதெல்லாம் ஒரு மாதிரி அது நடந்ததுக்கு காரணம், முக்கியமான காரணமும் கார்த்திகேயன். அண்ட் ஆல் மை டீம் லைக் ப்ரொடக்ஷனில் ஸ்டோன்பெஞ்ச் டீமில் எல்லாம் ஒர்க் பண்ணது. அண்ட் ஐ வுட் லைக் டு கால் அப்பான் அசோக் ஆல்சோ. ஹீ இஸ் த எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், பட் மோஸ்ட்லி ஹி வாஸ் லைக் மை டைரக்ஷன் டீம்னா. And this is Suri. He is an acting trainer. ஸோ எனக்கு XXலாம் நிறைய காமன் பீப்புளெலாம் எடுத்து ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அதே மாதிரி இங்கே இந்த படத்துலையும் ஒரு பெரிய ஒர்க் இருந்துச்சு. தேங்க்யூ சூரி. அண்ட் தேங்க்யூ each and one of my team. And thanks Charu and Shomidharan. They are all filmmakers. They have already made films. Charukesh நெட்ஃப்ளிக்ஸ்க்கு அமேசானுக்கு ஒரு படம் பண்ணியிருக்காரு, இப்போ ஒரு பெரிய சீரீஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் ஷோமிதரன்,
he is from Sri Lankan Tamil filmmaker, and அவர் வந்து நாங்கள் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி நீலிரான் he has produced and he has made an independent film. ரொம்ப 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 நாங்கள் ரொம்ப பெருமைப்படுற ஒரு படம். சீக்கிரமே தேட்டருக்கு வரும். பட் இவங்க எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு வந்து ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் பரத் அவன் ஷார்ட்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் இஸ் ஆல்ரெடி டைரக்டட். ஆனால் வந்து இந்த படத்தில் தேவைன்னு சொன்னப்போ வந்தாங்க. அண்ட் நிறைய பேர் புருஷோத் வந்து என் கூட பீட்சாவில் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு பண்ண ஆள் இப்போ இந்த படத்தில் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஏன்னா இந்த ஷார்ட் டைமில் எடுக்கணும்னு சொன்னோன்னா எல்லாருமே அவங்க வேலையை விட்டு இங்கே வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் முருகானந்தம், சூரஜ், ஜெகா, செல்வா, பரத், அசோக், ஸ்ரீனி வந்து என்னோட காலேஜ் மேட்டு, என்னோட கிளாஸ்மேட்டு. பயங்கர ஸோ நான் வந்து நானும் வந்து கல்ச்சரல்ஸில் ஸ்டேஜ் ஏறி அப்படி தான் வந்து சினிமா உள்ளே வந்துச்சு. ஸோ ஒரு ஸ்டேஜ் ஷோலாம் பண்ணும்போது வந்து அவன் வந்து எம்ஜிஆர் மாதிரி டான்ஸ் ஆடுவான். நான் வந்து சூர்யா சாரோட அவள் ஒரு வாழ ஸ்டெப்பு போடுவேன் அவள் காலேஜில். அந்த மாதிரி தான் அந்த கல்ச்சரல் இது ஆரம்பிச்சிச்சு, அங்கேருந்து வந்தது தான். அண்ட் அசோக், சோமேந்திரன், சாரு, மகேஷ், புருஷோத், பிரவீன், அரவிந்த் வந்து he has been working with me for like few films. இந்த படத்தில் he has joined the production. வெங்கட், அவினாஷ் அண்ட் மோகன். ஸோ எங்கள் எல்லாரும் சார்பாக தேங்க்யூ ஃபார் த சூப்பர்ப் எனர்ஜி ஃப்ரம் அன்பான ஃபேன்ஸ். பிகாஸ் என்னென்னா வந்து சூர்யா சார் வந்து ஐ நோ தட் இஸ் எக்ஸ்ட்ராடினரி ஆர்டிஸ்ட் அண்ட் அது எல்லாமே தெரியும். ஸோ அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். அது அந்த ஒவ்வொரு மொமெண்ட்டும் ஒரு க்ரியேட்டிவான ஸ்பேஸில் ஒரு டிரெக்டராக என்ஜாய். அண்ட் ஆஸ் அ பர்சன் கார்த்திகேயன் சொன்ன மாதிரி he spreads an aura that is so positive, and that I think that aura is there in every one of you, because so far the fans எங்கெல்லாம் வந்து நான் அவரோட ஃபேன்ஸ் பார்க்குறேனோ always you are all spreading positivity. Thank you so much. And to every artist, பூஜா வந்து இந்த படத்துக்கு ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மர் தேவைப்பட்டாங்க. ஸோ பூஜா வந்து இதுக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி ரோல்ஸ் பெருசாக பண்ணல. பட் ராதேஷாம் படத்தில் வந்து ஐ ஜஸ்ட் saw one scene, I somehow felt she can act in this zone அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பட் such a sensible artist you are. அந்த ஸ்கிரிப்டையும் அந்த கேரக்டரையும் புரிஞ்சுட்டு எக்ஸ்ட்ரானரியாக பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட். தென் ஜோஜு, அவர் வந்து ஜெகமே தந்திரம்லேருந்து இஸ் மை லைக் எ க்ளோஸ் ஃப்ரெண்ட். இந்த படத்துலையும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். அண்ட் இந்த படம் பண்ணப்போ தான் வந்து he himself has directed a film called பனி. ஒரு சூப்பர் படம். நீங்கள் யாரும் பார்க்கலன்னா இப்போ வந்து சோனி லீவில் இருக்குன்னு நினைக்கிறேன், இதை பாருங்கள். as a director he has done an extraordinary job. And Tamil sir, I always wanted to work with Tamil sir, and he himself is a director. He has done an extraordinary film and is starting the next film. All the best sir. And அப்பாவுக்கு வந்து 100வது படம். ஹாப்பி தட் அவரோட 100th ஃபில்ம் இங்கே வந்தது. அண்ட் கருணாக்கு வந்து ஜஸ்ட் அ ஸ்மால் ரோல் தான். பட் ஆனால் வந்து ஆஃப்டர் so many years we wanted to work together. அண்ட் டெக்னீஷியன்ஸ், ஐ திங்க் ஸ்ரேயஸ் வந்து ஐ திங்க் என்ன சொல்கிறது, தம்பி மாதிரி ஒரு யூ கேன் டெல் எனி திங். நம்ம வந்து என்ன சொன்னாலும் ஸ்ரேயஸ் வந்து ரெடியாக இருப்பார். அண்ட் ஸ்ரேயஸ் டிட் ஜெகமே தந்திரம் அண்ட் மகான் வித் மீ. எனக்கு வந்து ஒரு செம டேலண்ட் அவர். எனக்கு எப்போவுமே ஒரு கில்ட் இருக்கும். என்னன்னா வந்து ஜெகமே தந்திரம் அண்ட் மகான் அன்ஃபார்ச்சுனேட்லி போத் வெண்ட் இன் டு ஓடிடி ஸ்பேஸ். ஸோ ஸ்ரேயாஸோட ஒர்க்கை வந்து தேட்டரில் பார்க்கணும், எல்லாருமே அதை கொண்டாடணும். ஸ்ரேயா ஷுட் கோ பிகர் அப்படின்னு யோசிச்சிட்டே இருப்பேன். அண்ட் ஐ திங்க் ரெட்ரோ வில் டேக் யூ பிளேசஸ் ஸ்ரேயா. he has done an extraordinary job there. And Santosh, like I think the most fun in the entire படத்தில் I think me and Santosh have had while working for the music. ஏன்னா வந்து யூஸ்வலாக நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து ஏதாவது ஒரு லவ் ஸ்டோரி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப க்ளோஸாக இருக்கும். அப்போ வந்து நிறையா பாடல்கள் நம்மளுக்கு ஒரு பூங்காற்றிலேயோ ஒரு எவனோ ஒருவனோ இந்த மாதிரிலாம் எனக்கு பாட்டெலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி பாட்டில் நம்ம படத்தில் வரணும்னா வந்தால் நல்லாயிருக்கும் யோசிப்பேன். அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சு, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம படம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு எனக்கு. ஸோ அப்படி எடுத்து இப்போ வந்து ஐ எம் ஸோ ஹாப்பி தட் an album like this we have made together. I think this will be in our memory forever. Continuously we'll be doing films, but I think this will be very special இந்த மாதிரி நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் வந்து I had an opportunity to work with Nasser sir. Jigar Dandala, that was just my second film, but
ஐ ஜஸ்ட் ஆஸ்க் ஹிம் ஃபார் ஒன் டே, ஒரு சின்ன ரோல் தான் அவன். ஏன்னா அது ஒரு முக்கியமான சீன் ஜெயகாந்தனால அந்த நாளை இயக்குனர் மாதிரி ஒரு ஷோவில் வந்து ஹீ இஸ் த ஒன் ஹூ வில் டெல் தட் திஸ் கை இஸ் நாட் ஃபிட் ஃபார் ஃபில்ம் மேக்கிங் சொல்கிற மாதிரி ஒருத்தர். ஸோ அதுக்கு எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபேஸ் தேவைப்படுது. நான் சார் போய் கேட்டேன், ஹி ஜஸ்ட் கேம் அண்ட் டிட் தேர். அதுலேருந்தே ஆனால் வந்து சச்சன் ஒரு ஆசம் பெர்ஃபார்மர், வாட் அன் ஆர்டிஸ்ட். இவருக்கு நம்ம ஏதாவது ஒன்று படத்தில் நம்ம இவருக்கு எழுத முடியுமான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். இன் ரெட்ரோ சார் ஹஸ் டன் சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிரகாஷ் சார் கூட ஒர்க் பண்ணது ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் லாட் அதர் ஆர்டிஸ்ட் ஐ திங்க் நீங்கள் வரிசையாக பார்த்துட்டு சொல்லிட்டுருக்கேன். அண்ட் விவேக், பிரேம் சார், தேங்க்யூ ஃபார் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் விவேக் வந்து இஸ் ஆல்வேஸ், ஏன்னா அவர் சொன்னார், அவர் என்ன சொன்னார்னா அந்த ஸ்பேஸ் கொடுக்குறேன்னு சொன்னார்ல, என்னன்னா நான் வந்து எதுவுமே இன்புட்ஸ் கொடுக்க மாட்டேன், அதனால் அமைதியாக ஏதோ ஒன்று எழுதி. ஆனால் என்ன எப்போவுமே சூப்பராக வந்துடும். எஸ்பெஷலி விவேக் ஒன்று சொல்லணுன்றேன். மீன் கண்ணாடி பூவே சாங் வந்து ஐ திங்க் நாங்கள் வேறு ஒன்று ஒர்க் பண்ணி வச்சுருந்தோம், வேறு ஒரு சாங்கு, வேறு ஒரு ஏன்னா அந்த டைமில் விவேக் வாஸ் நாட் இன் டவுன் அந்த மாதிரி இருந்தனால வந்து வேறு ஒரு ஆப்ஷனாக ஒர்க் பண்ணி வச்சுருந்தோம். பட் ஆனால் எனக்கும் சந்தோஷ் ரெண்டு பேருக்குமே வந்து ஏதோ ஒன்று கனெக்ட் ஆகலை. ஸோ நாளைக்கு ஈவினிங்லேருந்து ஷூட் ஆரம்பிக்குது, கண்ணாடி பூவே சாங்கோட ஷூட் ஆரம்பிக்குது. இன்னைக்கு சாயங்காலம் நாங்கள் வந்து கால் பண்ணுறோம் விவேக்கு. விவேக் ஒரு சாங் இருக்குது பட் லிரிக்ஸ் மாற்றி எழுதும் பிகாஸ் நாளைக்கு ஷூட் இருக்குது அப்படின்னு. இந்த கண்ணாடி பூவே சாங் விச் வாஸ் லைக் நீங்கள் எல்லாம் இப்போ பாடினப்போ ரொம்ப இதாக இருந்துச்சு. அந்த சாங் வந்து ஹி ஜஸ்ட் ரோட் இன் 1.5 hours. அந்த டியூன் கொடுத்து 1.5 hours அந்த லிரிக்ஸ் எழுதி கொடுத்தாரு. சச் அ டேலண்ட். அண்ட் ஷஃபீக் ஜிகர்தண்டாவில் வந்து he was an associate with Vivek Darshan and now he's doing with me my second film, like 2 films, XXX and here. What I mean, cuts our thought process are great and happy to work with you. And Alphonse, my dear friend Alphonse, நாளை இயக்குனரில் ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு நான் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு இருந்தப்போ நானே ஷூட் பண்ணுவேன், நானே எடிட் பண்ணுவேன், அப்படிலாம் போயிட்டு இருந்துச்சு. நான் நாளை இயக்குனரில் செலக்ட் பண்ணதுக்கான காரணம் வந்து இப்போ பேரலாக்ஸ்னு ஒரு ஷார்ட் ஃபில்மு, அதை நானே தான் எடிட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ நாளை இயக்குனரில் சொன்னாங்க, இது கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் மாறணும், ப்ரொஃபஷ்னலாலாம் எடிட்டர்ஸ்லாம் வச்சுக்கணும் அப்படின்ற சொல்கிறப்போ அப்போ நான் ஃபஸ்ட்டு போன ஆள் அல்ஃபோன்ஸ் வந்து இங்கே தான் கோடம்பாக்கத்தில் ஒரு இதுக்கிட்ட ஒரு மேன்ஷனில் இருப்பார். ஸோ என்னோட அந்த நாளை இயக்குனர் டேஸ் மோஸ்ட் ஆஃப் த ஹவர்ஸ் வாஸ் ஸ்பெண்ட் இன் தட் மேன்ஷன் ரூம் வித் மீ, அல்ஃபோன்ஸ், சிட்டிங் டுகெதர், டிஸ்கஸிங் ஃபில்ம்ஸ் அண்ட் ஆல் தட். அண்ட் அதுக்கப்புறம் அல்ஃபோன்ஸ் வாஸ் நேரம் அண்ட் பிரேமம், வாட் அ சென்சேஷன் டிரெக்டர். அண்ட் ஐம் ஸோ happy to be working with you, Alphonse, again, and hopefully we work lots. வந்தாச்சு திரும்ப, அல்ஃபோன்ஸ் இஸ் பேக். ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். அண்ட் ஷெரீஃப் மாஸ்டர் அகைன் இஸ் ஆல்சோ லைக் a part of a family. அண்ட் இந்த படத்தில் all the songs was composed by ஷெரீஃப் மாஸ்டர். அண்ட் ஷெரீஃப் மாஸ்டர் வந்து என்ன வேணால் நான் சொல்லலாம் அவர்கிட்ட. எப்படி என்ன சொல்லலாம்னா, இப்போ கண்ணாடி பூவே சாங்னா நான் போயிட்டு ஆஃப் டே தான் மாஸ்டர் இருக்குது அப்படின்னாலுமே he will pull it off something extraordinary out of that. And thank you ஷெரீஃப் மாஸ்டர். அண்ட் மாயபாண்டியன் சார், புரியல எனக்கு, நம்பிக்கை வந்துச்சா படமே முடிச்சாச்சு. சச் அன் எக்ஸ்ட்ராடினரி ஆர்ட் டைரக்டர். அவர் கூட ஒர்க் பண்ண முடியாத ரீசன் வந்து வேறு எதுவும் இல்லை, உங்கள் ஒர்க்கு அப்படிலாம் பிடிக்காமலாம் கிடையாது. தெர் வாஸ் நாட் ஒரு சரியான டைம் வரல. ஐ திங்க் ஃப்ரம் நவ் ஆன் வி கேன் ஒர்க் டுகெதர். சூப்பர் ஒர்க். அண்ட் பிரவீன், த ஸ்டைலிஸ்ட் பிரவீன், and he has been working with me from Mercury, and thanks everyone. And Vidhu, who did Shetani in XXX, and in this in a trailer la paathirupinga, he has done a character which is very very crucial and important for the film, and he has done really well. And I am also hoping that this film will do something good for you also. And thanks to my all Soundbench team, Pawan, thank you so much, because right from in a creative process of marketing, anything he helps, Arjun, Kalyan, everyone, and all the managers, Ganesh sir, and his team, Sendil sir, all the team. I think I have told everyone. And thank you so much for, ஏன்னா இவ்வளோ பேஷண்ட்டாக நான் பார்த்ததே கிடையாது இந்த மாதிரி ஒரு க்ரௌடு, ஏன்னா இந்த மாதிரி ஒரு டீம் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் சூர்யா சார், thanks for all the moments you gave to all of us, because Surya sir எப்படின்னா I think சூர்யா சார் வந்து இவ்வளோ ஒரு ஆர்டிஸ்டாக எல்லாமே எனக்கு தெரியும், பட் சூர்யா சார் வந்து இவ்வளோ ஒரு
ஒரு ஜாலியான ஆள் நான் எதிர்பார்க்கல. ஆனால் செட்டில் வந்து ஹி ஆல்வேஸ் ஸ்ப்ரெட்ஸ் பாசிட்டிவிட்டி அண்ட் பயங்கரமான ஜாலியாக, ஐ மீன் எனி திங் அண்ட் த மூமெண்ட் வாஸ் குட் அண்ட் தென் வி ஹேட் அ வெரி கிரேட் டைம் நினைக்கிறேன். அண்ட் சார் ஆஃப்டர் த ஷூட் ஹி ட்வீட்டட் சேயிங் me as brother for my life. I won't forget that, sir. I also see you as a brother. And thank you, everyone. I think. So, இதுக்கு மேலே படத்தை பற்றி பேச விரும்பல. ஐ மீன் நிறையா பேசிட்டேன். ஹோப்ஃபுல்லி May 1st, I think you will all have a good time. நினைக்கிறேன். We are hoping that you will all have a good time in theatres. And thank you. And தயவுசெய்து summer fans நீங்கள் எல்லாருமே like but generally apart from all the things the fans the media as a person, because we all love cinema. I think Surya sir also is here because of his passion for cinema. I am also, everyone is here for passion of cinema. So you are all like great fans for Surya sir. Also watch other films in theater, please, because that's more important. Just வந்து உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் அவங்க படத்தை மட்டும் பார்த்துட்டோ அப்படி போனீங்கன்னா, because there's a lot of people's life. அதாவது வந்து வர சின்ன படங்கள் எல்லாத்தையும் வந்து தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. சூர்யா சார் படத்தை கொண்டாடுவோம், சேர்ந்து கொண்டாடுவோம். தேங்க்யூ. தேங்க்யூ இயக்குனர் கார்த்திக் சுப்பராஜ் அவர்களுக்கு அவருடைய டீமுக்கு பெரிய பெரிய கைத்தட்டல் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வேற லெவல் ஃபேன்ஸ் அப்படின்னு சொன்னாரு. அன்பான ஃபேன்ஸ்னா அப்படிதானேப்பா இருப்பீங்க. அன்பான தம்பிகள் எப்படி இருக்கீங்க? நிரந்தரமா எல்லாரும் கூப்பிடுற மாதிரி, அன்பான ஃபேன்ஸ்னு கூப்பிடுற மாதிரியான ஒரு அழகான பேரை சம்பாதிச்ச உங்க எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களோட அன்புனால மட்டுமே. ஆடியோ லான்ச்சில் ரொம்ப கம்மியாக பேசலாம்னு நினச்சேன். ரொம்ப கம்மியாக பேசலாம், இன்னொரு ஃபங்க்ஷனில் பேசலாம்னு நினச்சேன். பட் அத்தனை ஊர்லேருந்து வந்திருக்கீங்க. ஒரு கிட்டத்தட்ட 8,000-10,000 பேருன்னு சொல்கிறாங்க. சீக்கிரம் முடிச்சுக்கிறேன், ஸ்பீச்சை சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, ஐ லவ் யூ, தேங்க்யூ. தேங்க்யூ. ரெட்ரோ அப்படிங்கிறது ஒரு காலத்தை குறிக்கிறது. நம்ம கடந்து வந்த ஒரு காலத்தை குறிக்கிறது. இந்த 27-28 வருஷம் ஆச்சுன்னு சொல்றாங்க. இந்த காலத்தை என்னால மறக்கவே முடியாது. இந்த அழகான நினைவுகளை கொடுத்த உங்க எல்லாருக்குமே நன்றி. அதே மாதிரி இந்த படம் பண்ண கார்த்திக் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு 4 மாசம் தான். அந்த 4 மாசம் அந்த நாட்களை வந்து எனக்கு மறக்கவே முடியாது. அவ்வளோ சந்தோஷம் கொடுத்த நாட்கள், அவ்வளோ என்ஜாய் பண்ணி இந்த படத்தை நாங்கள் செஞ்சுருக்கோம். ரெட்ரோ குறித்து நான் ரொம்ப வேகமாக என்னோட ஆக்டர்ஸும் கோ ஆக்டர்ஸ் பற்றியும் டெக்னீஷியன்ஸ் பற்றியும் சொல்லிவிட்டு நன்றி சொல்லிவிட்டு அப்புறம் உங்ககிட்ட நான் குயிக்காக வந்துடுறேன். இன்றைக்கி நாங்கள் மிஸ் பண்ணுறோம். ஜெயராம் சார் மிஸ் பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் ஜோஜோ இருக்கார், நாசர் சார் இருந்தாங்க. இவங்க எல்லாமே வந்து செட் அ ஸ்டாண்டர்ட். ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போது வந்து இவங்க என்ன கொடுக்குறாங்க, என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது வந்து ரியலி செட் ஸ்டாண்டர்ட். ஜெயராம் சார்லாம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பார், இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பார். இவ்வளோ வருஷங்களுக்கு அப்புறமா எவர்கிரீன் ஹீரோன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே பார்க்காம அந்த படத்துக்காக அவர் பண்ண கான்ட்ரிபியூஷன், டெய்லியும் அவர் இம்ப்ரூவ் பண்ண விஷயம் பார்க்கும்போது எங்களுக்கு பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. நாசர் சார் வந்து எனக்கு ஒரு வெல்விஷர். அப்பா எப்படி சந்தோஷப்படுவாரோ நான் சந்தோஷப்படுவேன்னு சொன்னார். முதல் படத்துலேருந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு. அவர் கூட பணியாற்றுறது ரொம்ப சந்தோஷம். அவர் ஜென்யூனாக அவர் சொன்ன ஒரு வார்த்தையும் வந்து அப்படி தான் இருந்துச்சு. நிஜமாகவே நான் ஜெயிக்கணும் அப்படின்னு உண்மையாக நம்புறவர் கூட மறுபடியும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணது ஆச்சரியமாக இருந்தது. அவரோட இந்த படத்துக்காக அவர் சின்னதாக இம்ப்ரூவ் பண்ணது, அவரோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸு அட்டகாசம் பண்ணிட்டாரு.
ஜோஜு பிரதர் ஐ லவ் யூ. நான் வந்து ரொம்ப நான் உங்களை பார்த்துட்டே இருந்தீங்க, என்னை பார்க்காம போயிட்டீங்க, ஒரு காதலி மாதிரி நான் ஏங்கிட்டு இருந்தேன், நீங்கள் இந்த செட்டப் பண்ணாமல் கிராஸ் பண்ணி போயிட்டீங்கலாம் சொன்னார். ஐ ரியலி லவ் யூ அண்ட் ஹேவ் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் யுவர் கிராஃப்ட். ஒரு டைரக்டராகவும் இருந்துக்கிட்டு த வே யூ நோ went ahead and did all that for retro was amazing. தமிழ் ரொம்ப நன்றிங்க, அற்புதமாக இருந்துச்சு அவங்க கூட ஒர்க் பண்ணது. அப்பா கஜராஜப்பா ரொம்ப ரொம்ப நன்றி for all that lovely time. Karna, each and every one of you, Swadika, thank you so much for being part of retro. You're all one big family now. I think விது நிறைய கஷ்டப்பட்டான் இந்த படத்தில் மைக்கேலா மாறுறதுக்கு. ஆடிஷன்லேருந்து to see him now, it was amazing to see விது. Lovely contribution. All the actors, பிரேம் வந்து கால்லாம் உடஞ்சி பிஞ்செல்லாம் வந்து கடலுக்குள்ள ஓடிட்டு இருந்தாரு. ஸோ எவ்ரிபடி கேவ் தேர் லவ். ஒரு 4 மாதம் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா எல்லாருமே 4 மாதம் அந்த படத்துக்காக வந்து அத்தனையுமே கொடுத்துருக்காங்க. டு என்டையர் ஆக்டர்ஸ் நோ டு ஹூ ஆல் ஹவ் பீன் வித் அஸ், வி வேர் லேர்னிங். ஒரு வாட்டியும் வந்து கற்றுக்கிட்டோம், ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் கற்றுக்கிட்டோம். ஏன்னா கார்த்திக் அவர் எடுக்கிற ஷாட் வந்து சின்ன ஷாட் கிடையாது, எல்லாமே வந்து சிங்கிள் ஷாட் மாதிரி, ஒரு மாஸ்டர் ஷாட் மாதிரி தான் எடுப்பார். ஸோ வி ஆல் ஹாவ் டு பி ரியலி ரெடி வித் ஈச் அண்ட் எவ்ரி ஷாட். படம் ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருந்தது. அண்ட் பூஜா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஆர் ருக்மணி. தேங்க்யூ ஃபார் கிவிங் எவ்ரி திங். அண்ட் டப்பிங் வரைக்கும் மெனக்கெட்டு இந்த படத்துக்காக வந்து டப் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் சச் அ சின்சியர் ஆக்டர் ஆன் செட். ரியலி அப்ரிஷியேட் யூ கிவிங் எவ்ரி திங் அண்ட் பீயிங் ஆர் ருக்மணி. அண்ட் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து முதல்ல புள்ளையார் சொல்லி போட்டதுன்னு சொல்லும் போது மச்சான் கார்த்திக்கும் ராஜாவும் தான். ஸோ 2 பேருக்குமே வந்து இட்ஸ் வெரி ஸ்பெஷல். 2 பேரும் எடுத்துக்கிட்ட சிரமங்கள் முதல் நாள்லேருந்து கடைசியில் நாள் வரைக்கும் வந்து அது சாதாரண விஷயமே இல்லை அவங்க 2 பேரும் பண்ணது. தி என்டையர் டீம் 1000 பேர் வந்து அந்தமானுக்கு வந்தாங்க. அங்கே ஒன்றுமே இல்லை, பிளைவுட்லேருந்து எல்லாத்தையுமே இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே ஷூட் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஒரு 1000 பேர் பண்ண வேலை வந்து சாதாரண வேலையே இல்லை. அதுவும் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் வந்து அட்டகாசமான வேலை. ஜாக்கி சாரோட டீமும் சரி, மாயப்பாண்டி டீமும் சரி, they really gave a lot for this film. இவ்வளோ பேர் பண்ணணுமல்ல, ஒரு படம் உருவாகிறதுக்கு இவ்வளோ பேர் வேலை செய்யணுமில்லைங்கிற மாதிரி ஆச்சரியமாக பார்ப்போம். ஒன்றுமே இல்லாத ஒரு தீவை வந்து அப்படியே மாற்றினாங்க, கண் முன்னாடி மாற்றினாங்க. டே நைட் ஒர்க் பண்ணி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் டீமுக்கு வந்து ஒரு பெரிய சல்யூட் நான் சொல்லுவேன். அண்ட் ஐ திங்க் கட்டாலா சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜெயந்திலால் காடா சார் வந்து இங்கே வந்திருக்காங்கன்னா, நம்ம படங்கள் எல்லாமே வந்து வட மாநிலங்களில் எல்லாத்தோட அன்பையும் சம்பாதிச்சிருக்குது, எல்லாத்தோட கிட்டையும் போய் சேர்ந்துருக்கு அப்படின்னா முக்கியமான காரணம் வந்து காடா சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ட்ரஸ்ட், தேங்க்யூ ஃபார் பீயிங் வித் ரெட்ரோ ஆல்சோ. அண்ட் இவர் சொல்கிறது எல்லாமே வந்து இது வரைக்கும் எல்லாமே சரியாக இருந்திருக்கு. அண்ட் விரும்பி வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வருவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. படம் பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. கார்த்திக் அவர் மேலே அவருக்கு ரொம்ப பெரிய மரியாதை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் பீயிங் வித் அஸ் அண்ட் தேங்க்யூ டி சீரீஸ் ஆல்சோ. அண்ட் நம்ம டெக்னீஷியன்ஸ் பற்றி குயிக்காக போடணுன்னு பார்க்குறேன். ஸ்ரேயாஸும் கார்த்தியும் வந்து அமேசிங். ஒரு கதையை வந்து இந்த சீன் பேப்பரில் பார்ப்போம், விஷுவலாக வந்து மாற்றுறது வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணுவோம். இந்த மாதிரி மாறுமா ஒரு சீனு, இப்படி விஷுவலாக பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் சேர்ந்து பண்ணுறது வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது. அண்ட் தி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம், ஸ்ரீனி சார்லேருந்து, பிரவீன்லேருந்து, சூரஜ்லேருந்து, பரத்லேருந்து, இட் வாஸ் இவ்வளோ பேர் 10,000 பேர் இருந்தாலும் எல்லாருக்கும் என்ன கொடுக்கணும், என்ன வேலை வாங்கணும், எப்படி அவங்ககிட்ட இருந்து வந்து பெஸ்ட் ஷாட் எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறது வந்து அந்த மொத்த டீமுக்கு தெரியும். நீங்கள் ஸ்டேஜில் பார்த்துருப்பீங்க. 4 மாதத்தில் ஒரு படத்தை முடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அதுவும் இந்த மாதிரியான ஒரு கேன்வஸில் ஒரு படத்தை முடிக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. நான் மணி சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், ஹரி சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அது 2 பேரும் கலந்த ஒரு வேறு மாதிரியான ஒரு கலவை வந்து கார்த்தி. நோ பீட் தட் ஸ்பீட், பீட் தட் நோ தட் பேஸ், பாசிட்டிவிட்டினா வந்து நான் கார்த்திகிட்ட அப்படி பார்த்துருக்கேன். அந்த 2 பேர் டீமும், டைரக்டர் டீமும், கேமராமேன் சார் டீமும், ஸ்ரேயாஸ் டீமும் வந்து அவ்வளோ பிரமாதமாக அது பண்ணியிருந்தாங்க. தேங்க்ஸ் டு ஷெரீஃப் மாஸ்டர், தேங்க்யூ. உங்களெல்லாம் ஆட வச்சு ஒரு வைரலாக்கி இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போன ஷெரீஃப் மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி. ஷஃபீக் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ்லி கட்ஸ் அகெயின் ஷஃபீக். ஐ ரியலி என்ஜாய். ஃபஸ்ட்டு ரஷ் பார்த்த உடனே வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சது. நீங்கள் எவ்வளோ நாள் வேலை பண்ணீங்க அப்படிங்கிறதுக்கும் தெரியும். ஸோ அதுக்கும் என்னோட மரியாதைகள், மை ரெஸ்பெக்ட்ஸ்.
கிச்சா மாஸ்டரிங் இல்லை, ஸ்டன்ஸ் வந்து தாய்லாந்து போய் அங்கே கொஞ்ச நாள் ரிஹர்சல்லாம் பண்ணிட்டு சண்டையெல்லாம் போட்டுட்டு வந்தோம். அவங்க டீமும் வந்து எங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஐ திங்க் ஒருத்தராக நான் சொல்லிட்டு வந்துருக்கிறேன். சுரேனுக்கு ரொம்ப நன்றி, டிசைனர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் பிரவீன், இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட வச்சுட்ருக்கிற பிரவீனுக்கும் என்னோட நன்றி. ஒரு படம் உருவாகணும் அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு பிரதர்லிஹுட் வேணும்னு தான் சொல்லுவேன். அது வந்து நான் இவங்க 2 பேர்கிட்டையுமே பார்த்தேன். அது வந்து நம்ம சந்தோஷ் சாராக இருக்கட்டும், கார்த்திகா இருக்கட்டும், உரிமை எடுத்துக்கிட்டு லாஸ்ட் மினிட் ஆனால் கூட தேவர் லிட்டரலி கிரியேட்டிங் மேஜிக் ஆன் ஸ்க்ரீன், மேஜிக் ஆன் ஷூட்டிங் டேஸ். இப்போது 2D பார்க்குறீங்க, ஸ்டோன் பெச் பார்க்குறீங்க, அதில் முதல்ல வந்து ஒரு 2 குழந்தைங்க ஓடி வர மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வரும். ஸோ எங்களோட 2 நிறுவனத்துக்குமே அது பின்னாடி அந்த இசையமைச்சது, எங்களோட லோகோ வர்றது வந்து அவரோட மியூசிக்கில் தான் வருது. ஸோ 2 பேர்த்தோட இதுவும் வந்து ஒரு படம் 2D பண்ணாலும் வந்து அது அவரோட மியூசிக்கில் தான் வந்து எங்களோட படங்கள் ஆரம்பிக்கும். ஸோ வி ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் அ ரிலேஷன்ஷிப். மனசை வருடுறதுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது ரொம்ப ரேராக தான் நடக்கும். அப்படி வந்து நான் வந்து சந்தோஷமாக இருக்கும் போதும் சரி, சோகமாக இருக்கும் போதும் சரி, என்னோட கூடயே வந்து அவரோட பாடல்கள் இருந்திருக்குது. இந்த படத்துக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு ஆல்பம் ஹிட் அப்படின்னு நான் சொல்ல முடியும் நம்புகிறேன். அது உங்களால தான், நீங்கள் தான் அதை வந்து வைரல் ஆக்கியிருக்கீங்க. என்னம்மா பாடுறீங்க, கண்ணாடி பூவே கூடயே பாடுறீங்க, வரியெல்லாம் மறக்காம. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ ஃபார் செலிப்ரேட்டிங் திஸ் ஃபில்ம். படம் பாட்டு கூடயே ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டு உங்களோட அன்பை தெரிவிக்கிறது வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் கார்த்திக், ஐ திங்க் ஃப்ரம் டே 1 எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்கிறதுக்கு. கார்த்திக், உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் சரி. ஐ திங்க் டியூரிங் ஃபில்ம் ஷூட் ஆல்சோ வி ஸ்போக் அ லாட். வி ஷேர்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் அபவுட் லைஃப். வி ஹேட் so many lovely memories to share with. And எல்லாத்துக்குமே வந்து I could see you putting a lot of heart and soul for each and every shot. இது எப்படியாவது நல்லா வந்துடணும், இது இப்படி பண்ணிடணும் சார், அந்த படத்துலேருந்து இந்த படத்துலேருந்துன்ட்டு யூ ஆர் கோயிங் பேக் இன் மெமரிஸ், கோயிங் பேக் அண்ட் ஃபோர்த் அண்ட் ரீக்ரியேட்டிங் so many nice things for the film and personally for me also. உங்களோட முதல் படத்துலேருந்தே உங்களோட கிராஃப்ட் மேலே வந்து எனக்கு பெரிய மரியாதை. இவ்வளோ நாளுக்கு அப்புறமா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற வாய்ப்பு கிடைக்கும் போது வந்து ஒரு நாளும் நான் என்ஜாய் பண்ணேன். ஒரு 82 டேஸில் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் படம். பட் ஈச் அண்ட் எவ்ரி டே ஐ திங்க் பூஜா வில் ஆல்சோ நோ we all enjoyed really working under you. இப்போ நான் அங்கே ஒரு 15 பேர் பார்த்தேன் ஸ்டேஜில் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக. பட் நிச்சயமாக உங்களால் ஒரு 15,000 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் சினிமாக்குள்ளே வந்திருப்பாங்க. பிகாஸ் ஆஃப் your craft and because they would want to do films like you. Definitely you are inspiring a larger generation and lot more filmmakers will be coming because of you, Karthik. This film is very very special. நான் சொன்ன மாதிரி இந்த காலகட்டம் ரெட்ரோ அப்படின்னு சொல்கிறது, நான் திரும்பி சொல்கிறேன், ரெட்ரோங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை குறிப்பிடுறது. இந்த படம் பண்ண நாட்களாகட்டும் இன்னும் எதையுமே என்னால் மறக்கவே முடியாது. தேங்க்யூ கார்த்திக் ஃபார் கிவிங் மீ திஸ். இப்போ உங்ககிட்ட வரேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு 3000 பேரை பார்த்துருப்பேன், எல்லாரையுமே கட்டி பிடிச்சிருப்பேன், ஃபோட்டோ எடுத்திருப்பேன். இது வந்து நான் பிறந்த நாளில் பண்ண ப்ராமிஸு. சும்மாலாம் ஃபோட்டோ எடுக்க மாட்டேன், பிளட் டொனேஷன் கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறேன், இது பண்ணி நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொன்னேன். ஸோ எல்லாருமே உங்களை தாண்டி மற்றவங்களுக்காக, மற்றவங்களை நினச்சி நீங்கள் பண்ண ஒரு காரியத்துக்காக அந்த மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் உங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஃபோட்டோ எடுத்தேன் நான். பட் ஃபோட்டோ எடுக்க ஒரு போதும் ஒவ்வொருத்தரும் வந்து என்கிட்ட சொன்னது வந்து, அண்ணா நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல, நல்லா இருக்கீங்களான்னு கூட கேட்கல, நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல, நல்லா இருக்கீங்கன்னு ரொம்ப அக்கறையோடு கேட்டுட்டு இருந்தீங்க, ரொம்ப நம்பிக்கையோடு கேட்டுட்டு இருந்தீங்க. அந்த அன்பு மட்டும்தான் என்னை செலுத்திட்டு இருக்கு. நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னா அது உங்களால் மட்டுமே தான். இது எல்லாருமே வந்து எனக்கு கிட்ட ½ செஞ்சுரி ஆக போகுது, பாதி செஞ்சுரி முடிஞ்சது. வந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு 20 வயசு தான் இருப்பீங்க. பட் நீங்கள் எனக்கு வந்து அவ்வளவு அன்பை கொடுத்துட்டு இருந்தீங்க, அவ்வளவு பரிமாறிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு
எங்கிருந்தோ எவ்வளோ தூரத்துக்கு நடந்தோ வந்து இந்த படம் செலிப்ரேட் பண்ணணும், இந்த நாளை கொண்டாடணும் அப்படின்ட்டு எல்லாருமே நேரம் கொண்டுட்டு வந்து வச்சுருக்கீங்க. இந்த அன்பு இருந்தால் போதும், எனக்கு எதுவுமே, எப்பவுமே நான் நல்லா இருப்பேன். ஸோ இங்கே இருக்கிற தம்பிகளுக்கு தங்கைகளுக்கு மறுபடியும் சொல்லக்கூடிய விஷயம் இதே தான். அப்பா ஸ்டேஜில் சொன்ன விஷயந்தான். நான் வந்து 10th எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் ஆகிட்டு இருந்தேன். ஒரே வாட்டி தான் பாஸ் ஆனேன் பப்ளிக்கில். 12thலையும் எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் ஆகிட்டு இருந்தேன். பப்ளிக் எக்ஸாமில் மட்டும்தான் ஒரே வாட்டி நான் பாஸ் ஆனேன். லைஃப் இஸ் அகெயின் பியூட்டிஃபுல். வாழ்க்கையை நம்புங்க. வாழ்க்கையில் நிறைய அழகான விஷயங்கள் நடக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது வந்து அதை விட்டுறாதீங்க. எல்லாருக்கும் வாழ்க்கையில் வந்து ஒரு வாட்டி 2 வாட்டி மேக்ஸிமம் 3 வாட்டி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தவற விட்டுறாதீங்க. கார்த்திக் கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஐடியில் இருந்தார், எல்லாத்தையும் விட்டுட்டு ஜம்ப் பண்ணார். இப்போ அவருக்கு வேற ஒரு ப்ரொஃபஷன் அமைஞ்சு கிடச்சிருக்கு. ஸோ எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஒரு சின்ன ரிஸ்க் எடுக்கலாம். இந்த வயசில் எல்லாருமே அந்த ரிஸ்க் எடுக்கலாம். எடுங்க, அந்த ரிஸ்க் எடுங்க. பேஷனட்டாக இருந்தால் மட்டும் போதாது, ஒப்சஸ்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் எல்லாருமே வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். எல்லாருக்குமே அழகான வாழ்க்கை இருக்குது. திஸ் லைஃப் இஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல். நான் அதை சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அண்டு இந்த படத்தில் கார்த்திக் அவர்கள் சொன்ன மாதிரி நிறையா லேயர்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விஷயத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். லவ், லாஃப்டர், வார்னு நிறையா இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஒரு சீனில் வந்து நானும் பூஜா பேசிட்டு இருக்கிற சீனில் வந்து தம்மம் த பர்பஸ் அப்படிங்கிற ஒரு சீன் பேசுவோம். ஸோ எல்லாமே வேகமாக வாழ்க்கை போயிட்டுருக்கோம். பிறப்போம், அப்பா அம்மா இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைப்போம். வீட்டில் தம்பி தங்கச்சி கல்யாணமாகும், அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு தொழில் வரும், அதில் வெற்றி தோல்வி, அப்புறம் செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை அப்படின்ட்டு வாழ்க்கை வந்து சுற்றியும் இங்கே இருக்கிறவங்க பற்றியே போயிட்டே இருக்கும். பட்டு கார்த்திக் அவர்கள் படத்தில் கேட்ட அந்த கேள்வி வந்து அந்த சீனோட முடியல. எனக்கு திரும்பி அந்த வார்த்தை வந்து மைண்டில் வந்துட்டே இருந்தது. தம்மம், உன் பர்பஸ் என்ன, உன்னோட பர்பஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து என்னன்னு கேட்கும் போது வந்து எனக்கு நானே கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட, இல்லாட்டி நான் சந்தோஷப்படுற பதில் வந்து இங்கே எல்லாரும் குறிப்பிட்ட மாதிரி அகரம் ஃபவுண்டேஷன். என்னோட பர்பஸ் வந்து நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா நான் நடிகனாக இருக்கிறத விட வந்து அகரம் ஃபவுண்டேஷன் ஒரு விஷயத்த என்னால் வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சுது அப்படிங்கிற ஒரே விஷயந்தான். அது நான் தனியாக சுயமாக பண்ணவே இல்லை. நீங்கள் கொடுத்த சக்தினால தான் என்னால் பண்ண முடிஞ்சிச்சு. அது நீங்கள் என்ன பண்ண வச்சிங்க. நான் சொன்ன மாதிரி 10th ஃபெயிலு, 12th ஃபெயிலு, காலேஜில் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு, பட் எனக்கும் ஒரு வாழ்க்கையை கொடுத்து, அது மூலமாக எனக்கு ஒரு சக்தியை கொடுத்து, இப்போது கிட்டத்தட்ட ஒரு 7000 8000 தங்கைகள் தம்பிகள் வந்து பட்டதாரியாக இருக்காங்க, கிராஜுவேட்ஸாக இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் ஆவாங்க. ஸோ அகரமில் இருக்கிற அத்தனை பேருமே வந்து இந்த பங்கு இருக்குது. உங்களோட பர்பஸ் வந்து ஐ திங்க் அதில் நீங்கள் தேடிக்கலாம்னு நினைப்பேன். ஞானவேலுக்கு நன்றி, ஜெயஸ்ரீக்கு நன்றி, அகரமில் இணைஞ்சிருக்கிற அத்தனை பேருக்குமே நன்றி. ஐ திங்க் வி ஆல் ஹாவ் அ பர்பஸ் இன் லைஃப். அதை பற்றி இன்னும் பல விஷயங்களை பற்றி பேசுகிற படம் வந்து ரெட்ரோ, லவ், லாஃப்டர், வார்ங்கிற மாதிரி பல லேயர்ஸ் இருக்கும். May 1st கார்த்திக் சுப்ராஜ் படத்தை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. And thank you for this beautiful evening. Bhavna and Raju, thank you so much for this night. Thank you. I love you all. உங்களால தானா, உங்க அன்புனால தானா, மறுபடியும் உங்களோட அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாரும் சொன்ன மாதிரி என்னோட கண்ணாடி பூவுக்கும் நன்றி. அவங்க இல்லாட்டி இவ்வளோ தூரம்லாம் சந்தோஷமாலாம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்க முடியாது. ஜோக்கு நன்றி. ஐ ரியலி ரெஸ்பெக்ட் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் ஹர், சக்தியா கூட, அண்ட் எவ்ரிபடி ஆன் செட். த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் வந்து ரொம்ப அழகாக இருந்தது கார்த்திக். ஸோ தேங்க்யூ ஃபார் ரெட்ரோ. அண்ட் May 1st பார்த்துட்டு சொல்லுங்கள்.